விளம்பின் பரலோகிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். படைத்த காணிக்கை கொடுத்த ஜனங்களை ஒவ்வொரு மணியை ஆசீர்வதிங்க. அதை 30, 60, 100 பலன் பலன்கள் ஆசீர்வதிங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்று ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியங்கள் நம் பாரங்களை சுமக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட்லாம் அவர் தாங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் சார், அல்லேலூயா, அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென், நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 15, 5, 6, 7 புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றாரு, நான் திராட்சை செடிக்கிறார். அல்லேலூயா. திராட்சை செடினா மிகுந்த கனிகளை கொடுக்கிறார். ஒரே கொத்துல நிறைய கனிகள் இருக்கு. அல்லேலூயா. ஒரே ஆண்டவர் தான் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, நீங்க நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். ஆமென். அந்த செடி இந்த பூமியில ஆழமா அந்த வேர் மண்ணுக்குள்ள போய் அதனுடைய சத்தெல்லாம் எடுத்து அதனுடைய செடிகளுக்கு மேல கொண்டுட்டு வந்து அந்த கனி கொடுக்கும்படியா நம் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கனி கொடுக்கிறதுனா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. அதற்காக தான் இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்தார். அல்லேலூயா. மனிதனுக்காக படைத்து அவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43 பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு உதவியும் இவ்வளவு பலத்தையும் இவ்வளவு சக்திகளையும் நம்மளுக்கு கொடுத்து இந்த பூமியில் எதற்காக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்னா கர்த்தர், அல்லேலூயா, அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களை. அல்லேலூயா, ஆமென். தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. அழுகையோடு கண்ணீரோடு வேதனையோடும் அல்ல, ஆமென், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஆமென், மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்ப சந்தோஷம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப இந்த திராட்சை செடி, இந்த ஆண்டவர் செடியா இருக்கிறாரு, அந்த கொடிகளை நாம இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த கொடிகள்னா பாத்தீங்கன்னா திராட்சை தெரியுதா உங்களுக்கு? கொடி பார்த்தீங்களா? இந்த கொடியில தான் இந்த திராட்சை பழம் வரும். அல்லேலூயா. இந்த கொடியில தான் திராட்சை பழம். அப்ப அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த கொடியும் வரும், இந்த திராட்சையும் வரும். மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஆமென். மிகுந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இதுல ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த செடி பட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அந்த செடி காஞ்சி போயிடுச்சுன்னா முடிஞ்சு. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், அல்லேலூயா, நிலைத்திருந்தான். ஒருவன் என்னிலும், அப்ப அவருக்குள்ள நம்ம வாழ்ந்துகிறாரு. நம்ம இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்திருந்தாலும், இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு, அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு அவரை பிடிச்சிக்கணுமா? அல்லேலூயா. அவரை பிடிச்சு வளர்ந்தாதான் நாம மிகுந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஆமென். நாம் எவ்வளவு ஆசீர்வாதம் தடைபட்டு கிடக்கிறதுக்கு பிசாசான் வைத்திருக்கிற ஒரு செக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், அந்த அவிசுவாசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு என்ன செய்யலாம், அவர் கூட சேர விடாமே பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதம் கிறிஸ்தவருக்கு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவருக்கு தான் வைத்திருக்காங்க. ஆனா இருக்கிறதுலே லாஸ்ட்ல இருக்கிற கிறிஸ்தவம் தான். பொருளாதாரத்திலும் சரி, அல்லேலூயா, ஆமென், மதிப்பு மரியாதையிலும் சரி, எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும்
கர்த்தர் ஃபர்ஸ்டா வச்சிருக்கேங்கிற. இன்னையிலிருந்து இந்த பிரசங்கத்திலிருந்து உன் வாழ்க்கை பெஸ்டா இருக்கணுங்கிறார், ஃபர்ஸ்டா இருக்கணுங்கிறார், நீ தான் ஹீரோவா இருக்கணுங்கிறார். ஆமே. அதற்காக இன்று கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். ஆமே. அப்ப அவருக்குள் ஆமே அவர்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அவர்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார். அவர்தான் நம்மளை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமே. அவர் சொல்றல, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், இனியும் ஏந்துவேன், இனியும் தாங்குவேன், இனியும் சுமப்பேன். அல்லேலூயா. முடிஞ்சு போனதை பார்க்காத, இனிமேல் சுமப்பேங்கிறார். அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் நீதிமானாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமே. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவருக்குள் இருந்தாதான் நம்மளுடைய பேஸ் அவர் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கிறார், அவருக்குள்ள போட்டிருக்கிறார். ஆமே. அது ஆடா. அல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கிற மனுஷன் பிரச்சனை வந்து ஆடவும் மாட்டான், அசையவும் மாட்டான். அல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கிற மனுஷன். அப்ப இத்தனை பிரச்சனைகள் நம்மளை அசைத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் ஆமே அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சரண்டர் ஆகிறோம். அந்த பிரச்சனையில் அப்படியே முழு போய் கிடக்கணும். வெளியில வர்றதுக்கு நிறைய வழிகளை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலே நீ வெளியில வரலாம் அப்படிங்கிற, என் ஆவியினாலே நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இனி உன்னை கட்ட போகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள ஆமே உன்னை கட்ட போறேங்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் ஆமே நாம் அவருக்குள்ள இருந்தோம், சில பிரச்சனைகள் வந்து நம்மளே அவரையும் பிரிச்சிச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்ய, நகமும் சந்தேகமா கர்த்தர் நம்மளும் மாற போறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் மாறுவாருங்க. அவர் ஆவி மாற்றும். ஆமே. அல்லேலூயா. அவர் கட்ட போகிறார். இனி உன்னை கட்ட போகிறார். ஆமே. அடையாளம் இல்லாத உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமே. நீ இயேசுவும் ஆமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாற போறீங்க. நீ இயேசுவும் தாய் தகப்பனுமா மாற போறீங்க. ஆமே. சொல்லுங்க. உன்னுடைய நினைவுகளை நிலைமையை மாற்றுகிற தேவன். ஆமே. உன்னுடைய இப்பொழுது இருக்கிற நினைவுகளை ஆமே ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு ஆமே அந்த தடையா இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றாரு ஆமே உன் நிலைமை மாறுகிறது. அல்லேலூயா. நீ கட்டப்படுவாய் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீ மாற்றப்படுவாய் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. இது 6 நாள் உலகத்தில் இருந்தோம். ஆமே. இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் மரியாதை கொடுக்க வந்திருக்கீங்க. ராஜாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வந்திருக்கீங்க. ராஜாவை கனப்படுத்த வந்திருக்கீங்க. அதுக்கு உண்டான வெகுமானத்தை இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. ஆமே. அதனால்தான் உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஆமே. உன்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். என்னை காண்கிற தேவன். ஆகாரின் அழுகுரலை கேட்டு உடனே வந்து பதில் கொடுத்த தேவன். அல்லேலூயா. பாலைவனத்துல ஊற்றை உண்டாக்கின தேவன். தாகம் தீர்க்க தேவன் அந்த இடத்துல. அல்லேலூயா. ஆமே. உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. எந்த கதவுகள் அடைக்கப்பட்டுச்சோ அந்த கதவுகளை கர்த்தர் திறந்து இன்று ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. அவருக்கு மகிமையை செலுத்துங்க. ராஜாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. ஆமே. ராஜா ஆமே இந்த ஓய்வு நாளில் ஆமே உன்னுடைய ஆமே சத்தத்தை கேட்க ஆமே உன்னுடைய கூக்குரல், உன்னுடைய அழுகுரல் எல்லாம் இன்றோடு மாற போகிறது. நீங்க சந்தோஷமா போகணும். ஏன்னா ராஜா கிட்ட வந்து நிறைய வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு ஆமே நிறைய ஈவுகளை பெற்றுக்கொண்டு ஆமே அல்லேலூயா. ஆமே. ஒரு பந்தயத்துல நீ ஓட போற, இந்த உலகத்துல பந்தயத்துல ஓட போற, அதுல நீ தான் ஜெயிக்க போறங்கிற கர்த்தர். ஆமே. அல்லேலூயா. ஏன்னா உன் பாதை ராஜ பாதை. அந்த பாதையில கர்த்தர் ஓட வைக்க போகிறார். நீதிமானுடைய பாதையோ அந்த பாதை ராஜ பாதைங்கிறாரு. ஆமே. அதுல ராஜாக்கள் மட்டுமே நடக்க முடியும். ஆமே. புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒரு ராஜாவை வச்சிருக்க
உலகத்தை ஆளுகை செய்ய என் அப்பா வந்துட்டு போயிட்டாரு. அந்த உரிமையை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி நான் பல இடங்கள்ல போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு என் ராஜாவின் ஆமே கோட்டையை நிரப்புவேன். ஆமே ராஜ்யத்தை நிரப்புவேன். ராஜ்யத்தை நிரப்புவேன். ஆமே உன் பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது. உனக்கு ஆமே நீ எதெல்லாம் பிரயாசப்பட்டு இந்த ஆராதனை வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதுக்கு பலன் உண்டுங்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டுங்கிறார். அதை தடை பண்ண ஒருவனால முடியாதுங்கிற கர்த்தர். ஆமே ஏன்னா அவர் உங்களுக்குள்ள வந்து நினைச்சிட்டார், நினைச்சிட்டார், வாழ்ந்துட்டார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமே இனியும் வாழ வைக்க போகிறார். இனியும் உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறார். ஆமே யாரெல்லாம் நீ பரிசுத்தத்தில் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறார், உன்னை கேவலப்படுத்திக்கிறார், அதே இடத்துல உன்னை ராஜாவை நிக்க வைக்க போகிறார். பரிசுத்தமான ஆமே ராஜாவா ஒரு கிரீடத்தை காத்த காலை வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனிமே உன்னுடைய ஜெப வாழ்க்கை ஆமே அக்கினியா இருக்கிறார். ஆமே உன் ஊழிய அக்கினியா இருக்கிறார். நீ அக்கினியா இருப்பார். எந்த இடத்துல போய் கால் வைக்கிறாயோ அந்த இடம் பார்த்துக்கிட்டே எரியுகிறார் கர்த்தர். எரியும் எரியும் அம்மா, எங்க அப்பா எரியும் அப்பா. வானத்தை பூமி படைத்த சேனைகளின் கர்த்தர் எரியும் அப்பா. உன்னை எரியும் அப்பா. ஆமே அக்கினியா மாற்றுவா. உன் பிள்ளைகளை மாற்றுவா. உன் எதிர்காலத்தை மாற்றுவா. உன் தொழிலை மாற்றுவா. Yes, yes daddy, yes daddy. ஆமே yes. நீ போகிற இடம்லாம் ஜெயமாமா குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துறது போல உன்னை இந்த வசனத்தில் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. உன்னை பலமாய் மாத்திக்கிட்டு இருக்க. ஆமே ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு வசனம் கர்த்தரால் வந்துகிட்டு இருக்கு. வார்த்தை கர்த்தரால் வந்துகிட்டு இருக்கு. ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்கு ஆமே அவர் ஆமே விதைய விதைக்கிறாரு. நல்ல நிலத்துல விதைக்கிறாரு. வந்திருக்கிற பிள்ளைகளை உன்னை நல்ல நிலமா கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமே உன் மேல போடுறதெல்லாம் ஆமே 30 60 பலன் தருகிறாரு. அதனாலதான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உன்னை உலகத்தில் அநேக ஜாதிகள் இருந்தாலும் ஆமே அநேக மனிதர்கள் இருந்தாலும் வேறு பிரித்திருக்கிறார். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். இவர்கள் தான் என் துணியை சொல்லுவார். ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆமே ஒரு சிறு படத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். உன் குடும்பத்திலே நீ ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ இந்த பட்டணத்தையே மாற்ற போகிறார். இந்த தேசத்தையே மாற்ற போகிறார். ஆமே ஹalleluya. ஆமே எல்லாத்தையும் நீ தான் ஒரு ஆளை தான் மாத்துவ. நான் சாதாரணமான நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. ஜெய கம்பீரம் வந்துகிட்டு இருக்கு. ராஜா வந்துகிட்டு இருக்காரு. ஹalleluya. அதனால உன் வாய்க்கால்ல நிரம்புகிறது. உன் வாய்க்கால்ல நிரம்புகிறது. ஆமே மழை இருக்காது. ஆமே காத்து இருக்காது. ஆமே உன் குடும்பத்துல ஆமே போனதெல்லாம் நிரம்புகிறது. போனதெல்லாம் வருகிறது. நிரம்பும் நிரம்பும். பணம் போன பணமெல்லாம் கைக்கு வரப்போகுது உனக்கு. ஆமே இவ்வளவு நாள் ஆமே ஹalleluya. ஆமே தரித்திரம் தரித்திரம் வாழ்ந்த நிலைமை இன்னைக்கு மாத்தி கொண்டு போற கர்த்தர். நிரம்ப போகுது. நிரம்ப போகுது. ஆமே ஹalleluya. ஆமே கர்த்தர் நிரம்ப போகிறார். ஆமே 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 கடன் இல்ல கடன் இல்ல கடன் இல்ல. இன்னையிலிருந்து அந்த கடன் பிரச்சனையை நீ பார்க்க மாட்டாய்ங்கிறது. அந்த எகிப்தியனை பார்க்க மாட்டான். ஆமே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலயத்துக்கு நுழையிற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கடனுங்கிற எகிப்தியனை வாதைக்கிற அந்த எகிப்தியனை இனி காண மாட்டான். உன் பக்கமே வர மாட்டாங்கிறார் கர்த்தர். ஆமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனி வரமாட்டான் ஆண்டவரே. இனி அது என்னை தொடாது. இனி அதை என்னை நெருக்காது. அது என்னை அணுகுவதில்லை சொல்லுங்க. ஆமே கடன் என்னை அணுகுவதில்லை. ஆமே வியாதி என்னை அணுகுவதில்லை. ஆமே வாழை கூட அதை அணுகாது. தொடவே முடியாதுங்க. அப்பா சொல்றாருங்க, உலகத்தையே படைச்ச கடவுள் பேசி வச்சுக்க தொடவே தொடாது. ஹalleluya சொல்றாரு. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹalleluya. என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. யார் மிகுந்த கனிகளை கொடுப்பான்? கர்த்தரோடு ஒட்டிக்கிட்டு வாங்க. கர்த்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறார். ஹalleluya. அவருடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறார். ஹalleluya. ஒரு ஆமே உங்களை நல்ல நண்பரா பார்க்கிறார் கர்த்தர். இந்த உலகத்துல எத்தனையோ உலகத்தில் உள்ள 750 கோடி ஜனங்களை படைத்தார். ஆமே அதுல ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்ல நண்பனா தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
ஆமென்.